remember, he is in control. எல்லாரும் சொல்லாமா? he is in control. Remember, God is in control. நினைவில் வச்சுக்கங்க, மறக்காதீங்க. நாம் மறந்து போகிறது தான் பெரிய பிரச்சனைங்க. நாம் மறந்து போகிறது தான் பெரிய பிரச்சனை. நடக்கிறதை கண்டு நான் மறந்து போகிறது தான் பெரிய பிரச்சனை. இப்போ எனக்கு நான் ஏங்க சோர்வோடு வாழ்கிறேன்? நான் ஏங்க ஒரு பலவீனத்தோடு வாழ்கிறேன்? நான் ஏங்க எப்போ பார்த்தாலும் எதையோ இழந்தது போல நான் வாழ்கிறேன்? ஒன்றை மறந்து விடுகிறேன், ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. என் கர்த்தர் அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அனுமதியின்றி ஒரு அணுவும் அசையாது. ஹல்லேலூயா. அவரின்றி ஒரு அணுவும் அசையாது. அவர் அனுமதியின்றி ஒன்றும் அசையாதுங்க. 1 கொரிந்தியர் 3:11 வசனம் சொல்லுகிறது பாருங்க. 1 கொரிந்தியர் 3:11, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும். ஹல்லேலூயா. அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறாருங்க. நீதிமொழிகள் 19:21 வசனம் சொல்லுகிறது, மனுஷருடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கிறதா இருக்கிறது. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. மனுஷனுடைய யோசனைகள் அநேகம், தன்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். ஆனா ஒன்னும் மறந்துடாதீங்க, God is in controlங்க. ஆமா, இந்த உலகத்தின் அதிகாரங்கள் என்னென்ன வேணாலும் யோசிக்கட்டும், இந்த உலகத்தின் அரசியல் காரியங்கள் என்னென்ன வேணாலும் தீர்மானிக்கட்டும், ஆனா ஒன்ன நானும் நீங்களும் மறக்க கூடாது. இந்த உலகத்தில் நபர்களுடைய எண்ணங்கள் அநேகமா இருந்தாலும், அதிகாரங்களுடைய யோசனைகள், பிளான்ஸ், திட்டங்கள், ஸ்கீம்ஸ் அண்ட் ஸ்கேம்ஸ் நிறைய இருந்தாலும் ஒன்ன மறக்காதீங்க, கர்த்தருடைய யோசனையே நிற்கும். காரணம், he is in control. Hallelujah. My God is in control. My God is in controlங்க. தானியேல் வாசிக்கலாம். தானியேல் 2:21 வசனம் சொல்லுகிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் இன்றி ஒரு அணுவும் அசையாதுங்க. சொல்லுங்களாமா? இதை மறக்க வேண்டாம். God is in control. சொல்லாமா? எல்லாரும் சேர்ந்து வாயை திறந்து சொல்லாமா? எல்லாரும் சொல்லாமா? God is in control. கர்த்தர் தனது கட்டுப்பாட்டில் அவர் இருக்கிறார். சங்கீதம் 103:19 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். எங்கங்க? வானங்களில், ஒயிட் ஹவுஸில் இல்ல, விதானா சௌதாவில் இல்ல, இன்னும் எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய ஸ்தாபனங்களை வச்சிருக்கிறாங்களோ, பெரிய பெரிய அரசியல் ஸ்தாபனங்கள் சிங்காசனங்களை வச்சிருக்கிறாங்களோ அங்க இல்ல. எங்கெங்க? எங்கெங்க? வானங்களில் தமது சிங்காசனத்தை அவர் அமைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. and his kingdom rules over all. over all. இத சொல்லுங்க, ரிமெம்பர். சொல்லுங்க, ரிமெம்பர். சொல்லாமா? ரிமெம்பர். என்ன பார்த்து சொல்லிடுங்க, ரிமெம்பர். ரிமெம்பர். மறக்காதீங்க சொல்லுங்க, பேசாம மறக்காதீங்க. உங்க சூழ்நிலைகளை மறக்காதீங்க. சொல்லுங்க, உங்க சூழ்நிலைகளை மறக்காதீங்க. உங்க பிரச்சனை நேரத்தில் மறக்காதீங்க. ஒன்ன மறக்காதீங்க. எதை? God is in control. நீங்க நினைக்கலாம் எல்லாம் கையை மீற போயிடுச்சுன்னு சொல்லி, மறக்காதீங்க. God is in control. Hallelujah. நீங்க நினைக்கலாம் எல்லாம் கையை மீறி போயிடுச்சு, எல்லாம் நிலைமை மீறி போயிடுச்சு, எல்லாம் அதை மீறி போயிடுச்சு, எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு, என் கையெல்லாம் வெறுமையா இருக்கிறது, நான் எம்டி ஆயிட்டேன், என் பாக்கெட் எம்டி ஆயிடுச்சு, என் பேங்க் எம்டி ஆயிடுச்சு, என் சரீரத்தில் முழு பலன் போயிடுச்சுன்னு சொல்லி ஒண்ணு மறக்காதீங்க. God is in control. மறக்க வேண்டாம். He is in control. Remember. இதுல 2